அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வயதான ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு பாட்டி வாழ்ந்து வராங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் மாம்பழ தோட்டம் வச்சுருக்க இன்னொரு வசதியான குடும்பம் இருக்காங்க. அவங்க தோட்டத்தில் விளையிற மாம்பழத்தை கடை வீதியில் டெய்லியும் போய் கொடுத்துட்டு வந்தால் அதுக்கு ஒரு சம்பளம் போட்டு தருவாங்க. அந்த வேலையை செஞ்சு இந்த பாட்டி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வராங்க. அப்படி ஒரு நாள் மாம்பழம் எடுத்துகிட்டு போகும்போது பாரம் தாங்காமல் கீழே கொட்டிடுது. அப்போது அந்த வழியில் 2 சின்ன பசங்க கீழே விழுந்த மாம்பழத்தை ஒன்றா பாட்டி கூடையில் எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. பாட்டியும் நன்றி சொல்லிவிட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த பசங்களும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கும் போது ரோட்டோட ஓரத்தில் மாம்பழங்கள் இருக்கிறத தம்பி பார்த்துட்டு அண்ணாட்ட சொல்கிறாங்க. அண்ணா, அங்கே மாம்பழம் கிடக்குது பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் போயிட்டு அந்த மாம்பழத்தெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ தம்பி அண்ணாட்ட கேட்குறாங்க, அண்ணா, இந்த மாம்பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கழுவிட்டு சாப்பிட்லாண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா இருந்துக்கிட்டு, வேணாம் தம்பி, அப்படி செய்யக்கூடாது. அடுத்தவங்களோட பொருளை நம்ம எப்பயுமே பயன்படுத்த நினைக்கிறது தப்பு. உனக்கு மாம்பழம் வேணும்னா அம்மாட்ட சொன்னால் வாங்கி கொடுப்பாங்க, அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது இல்லாமல் அந்த பாட்டியை பார்த்தா பாவமாகவும் இருக்குது, வயதானவங்களாகவும் தெரிகிறாங்க. அதனால் அந்த பாட்டியை தேடி நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போன வழியிலே இவங்களும் போகிறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த பாட்டி தொலைவில் இருக்கிறது தெரியுது. அந்த பாட்டி அப்போ கடை வீதிக்கு போய் கடைக்காரங்கக்கிட்ட மாம்பழத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த கடைக்காரங்க மாம்பழத்தை வாங்கிட்டு எடை போட்டு பார்த்துட்டு 10 கிலோ முதலாளி கொடுக்குறதா சொன்னார், 9 கிலோ தான் இருக்குது, இன்னும் 1 கிலோ எங்கே? தோட்டத்தில் பறித்து கொடுத்தது அப்படியே தான்ப்பா நான் எடுத்துகிட்டு தரேன், அந்த மாம்பழத்துலேருந்து நான் ஒரு மாம்பழம் கூட எடுக்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டி. அது கடைக்காரங்க, நீ எடுக்கலைன்னா எப்படி குறையும்? வர வழியில் நீ ஏதோ விற்றுட்டு வந்திருப்ப காசுக்கு ஆசைப்பட்டு, அப்படி இல்லாட்டினா வீட்டில் அறுத்து சாப்பிட்டுட்டு வந்திருப்ப. உன் முதலாளிகிட்ட சொல்லி உன் வேலையை விட்டு உன்னை துரத்தினா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் திட்டிகிட்ருக்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த பசங்க மாம்பழத்தை எடுத்துகிட்டு போய், பாட்டி இது ரோட்டோரமாக கீழே இருந்தது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த பாட்டி அழுதுகிட்டு வாங்கி முதலாளி அந்த கடைக்காரங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த பசங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. கையெல்லாம் பிடிச்சிட்டு குலுக்கிட்டு, ரொம்ப நன்றிப்பா, இவங்க என்னை எப்படி திட்டுறாங்க, என் வேலையை விட்டு துரத்திடுவேன்லாம் சொன்னாங்க, என்னை ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்களுக்கு பாட்டி ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, யாரோட பொருளுக்கும் யாரும் ஆசைப்படக்கூடாது. அவங்கவுங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு அவங்கவுங்க சந்தோஷமாக வாழணும். அப்படி நம்ம மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டோமா, மற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது நம்மளுக்கு தெரியாது, கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு வாழ்ந்தோமா, நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது தான் நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.